அவர்கள் தற்போது அங்கே இருக்க ஒரு சமுதாய தலைவர்களும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம், கல்லூரி மீண்டும் சமுதாயத்துக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்தேன். இங்கே வந்திருக்கிறார்கள் மாணவர் சமுதாயத்துடைய பிரதிநிதிகளாக. இங்கே 10க்கும் மேற்பட்டவர்கள், அதனுடைய தலைவர்கள், செயலாளர்கள், செக்ரட்டரிகள் வந்திருக்கிறார்கள். இங்கே அமைச்சர்கள், இந்த மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பதுதான் எடப்பாடி அரசுடைய நோக்கம். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியாயம் என்னவோ தர்மம் என்னவோ அதை செய்து கொடுப்பதுதான் எடப்பாடி ஆட்சியுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இங்கே அவர்கள் அழைத்திருக்கிறோம். அவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்கள் கோரிக்கையை என்னவென்றால் அவர்கள் கோரிக்கை ஏற்று அவர்களிடத்தில் வைத்திருக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் 10 பேர் வாருங்கள். முதல் எடப்பாடி இடத்தில் நான் அனுமதி வாங்கி உங்களை அழைச்சிருக்கிறேன். உங்கள் கோரிக்கைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். என்னிடத்தில் எங்களிடத்தில் ராஜலட்சுமி போடுறதுக்கு சொன்ன கோரிக்கைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் ராஜலட்சுமியிடத்திலும் என்னிடத்திலும் குட்டியை போடுறதுக்கு சொல்லி முறையாக கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சரிடத்திலாம் பேசியிருக்கிறோம். இது நிலுவையில் இருக்கிறது. என்ன ஆக்ஷன் எடுக்கப்படும்? இல்ல, என்ன ஆக்ஷன் கேட்டீங்கன்னா முறைப்படி அரசு இதுல உள்ள பிரச்சனை கூட எனக்கு தெரியும். வெளிப்படைத்தன்மையா இப்போ சடான்னு போட்டு உடைக்க முடியாது. அவங்க சில நேரத்தில் கோர்ட்டுக்கு போவாங்க, பல்வேறு சட்ட வழிகளை பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10-15 வருஷமா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தனிநபர் கட்டுப்பாட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்தமா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துன்னு சொன்னீங்கன்னா இவங்க பக்கம் நியாயம் இருக்கு. போராடக்கூடிய மாணவர் பக்கமும் போராடக்கூடிய சமுதாய பக்கமும் தேவ சமுதாய இளைஞர் பக்கமும் நியாயம் இருக்கிறது. இந்த நியாயத்தின் அடிப்படையில் நல்ல தீர்ப்பை நாங்கள் பெற்றுத்தரோம். அரசியல் எடுக்கிறதுக்கான வழிமுறை அரசு இவர்களுக்கு கிடைப்பதற்கு சமுதாயத்தினுடைய நன்மைக்காக, சமுதாய இளைஞர் நன்மைக்காக, அந்த பகுதியை சேர்ந்த 100 கிராமத்தை சேர்ந்த இளைஞருடைய நன்மைக்காக, அனைத்து சமுதாய மக்கள் எந்த நோக்கத்திற்காக இடங்களை நன்கொடையாக 100 இடத்தை கொடுத்தார்களோ அந்த நன்மை நிறைவேறுகின்ற விதமாக நடவடிக்கை முதலமைச்சர் எடப்பாடியாரால் நாங்கள் கொண்டு செல்லப்பட்டு அவரால் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ உங்களுக்கு அதனுடைய முழு விவரம் தெரியும். அது அந்த 71 ரீஸ்கூல் பண்ணது தவறான தவறு தான். அதுக்கு அரசு தொடர்ந்து மானியம் அதுக்கான சார் நீங்க ஒன்று கேட்டுங்க. நாங்கள் இது 71 இருந்து எங்கள் ஸ்கூல் இருந்துச்சு. பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு அரசு இருந்துருக்கு. என்ன அதனால நாங்கள் மானியம், அதாவது என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க 69 பதியப்பட்ட அந்த சங்கமானது 71 தேவர் எஜுகேஷன் சொசைட்டி மேல்நிலை நல்லூர் சொல்லி மாத்துறாங்க. மாற்றி அதுல இது பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு தப்பு என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா இதுல இந்த அரசு அனுமதிச்சது தேவர் எஜுகேஷன் சொசைட்டி திருநெல்வேலிக்கு தான் காலேஜ் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. போலியான ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்டு பிரச்சனை வெடிக்கும் போதுதான் பிரச்சனையுடைய விசுவரம் வெளியே தெரியும். எந்த ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தா கூட நமக்கு வெளியே தெரியாது. பக்கத்து வீட்டுக்கு சண்டை வரும்போது வெளியே தெரியும். இப்ப பிரச்சனை உருவாகுது, இப்ப வெளியே வந்திருக்கு. அப்ப நம்ம விசாரிக்கிறோம். நாங்க சப்போர்ட் பண்ணீங்களா, நீங்க மானியம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அரசாங்கம் நிச்சயமா தவறான பாதைக்கு போறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. நீங்க அவங்க எஜுகேஷன் அவங்க போட்டது அன்னைக்கு இருந்த அரசு கொடுத்ததே தேவர் எஜுகேஷன் சொசைட்டி திருநெல்வேலிக்கு தான் அங்கீகாரம், காலேஜ் அங்கீகாரம் கொடுக்குது. அதை இவங்க எப்படி மாற்ற முடியும்? அதை இணைக்கல பிணைக்கல, அந்த சொசைட்டியை மாற்றவும் செய்யல. அதனால அந்த இந்த சொசைட்டிக்கு மாறினதாக 71 இருந்து இவங்க ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. 80ல பழைய சொசைட்டியை இவங்க ரெடி பண்ணால கலைச்சிருக்காங்க. அது எல்லாமே தப்பு. எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. தப்பு தப்பு தப்பு. அவங்க இப்ப இருக்க நிர்வாகம் எடுத்திருக்க நடவடிக்கை எல்லாமே தப்பு. அதனால இந்த தமிழ் மண்ணிலே தமிழ் நோக்கத்திற்காக, தமிழர்கள் வளர்ச்சிக்காக, அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக, இளைஞருடைய வளர்ச்சிக்காக சங்கரகோவில் பகுதியிலே இந்த தேவர் முத்துராமலிங்க தேவர் காலேஜ் இருப்பதனால்தான் +2 தாண்டி கல்லூரியை படித்துக் கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த காலேஜ் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற பணியை நாங்கள் செய்வோம். முதலமைச்சர் எடப்பாடியார் செய்வார். சார், நம்ம வர்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வேட்பாளர் குறித்து மட்டும் பேசுங்க சார். காலேஜ்ல மட்டும் பேசுங்க. அது ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ பல முறை பதிவாளர் தபால் அனுப்புறாரு. எல்லாம் பதிவாளர் எல்லாத்தையும் கேட்டாங்க. நீங்க இப்ப அந்த சொத்து, பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாம் யார் மேல இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட தான் அந்த சங்கம் இருக்கு. சங்கம் மூடி சாய் வச்சுக்கிட்டாங்க, உள்ள இருக்கு, வரமாட்டாங்க விசாரணைக்கு. பதிவாளர் பிரச்சனைக்கு இவங்க படிச்சு கொடுக்குறாங்க. அரசாங்க செயலில் இருந்து எடப்பாடியார் முதலமைச்சர் வந்ததுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல 3 முறை அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கேரளாவில் வரல. அவங்க கொச்சியில் இருக்காங்களா? கொச்சியில் இருக்காங்க, வரல. அவங்க
வரலன்னா நடவடிக்கை என்ன எடுக்கலாம் சில ஐடியா கொடுத்துருக்காங்க. அது இப்போ வந்து அவர் நடவடிக்கை வேகமா போகாததுக்கு காரணம் கல்லூரி எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நின்று வரக்கூடாது, கல்வி நின்று வரக்கூடாது. இந்த பகுதி சில கிராம போகிற மக்களுக்கு அந்த உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் எடுத்து வந்துடக்கூடாது, அரசாங்கம் எடுத்து வந்துடக்கூடாது. கல்லூரி நடந்துகிட்டே இருக்கணும், சட்ட ரீதியாக நிகழ்ச்சி நடக்கணும், சட்ட ரீதியாக வந்து கல்லூரியை மீட்கின்ற பணியை செய்கின்ற இளைஞர்களுக்கு நான் துணையாக இருந்து கூட இருந்து முதலமைச்சர் எடப்பாடி சொல்லி ராஜலட்சுமி நாடு குட்டியப்ப போன்றவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மண்ணை சேர்ந்தவர்கள், நாங்கள் தென் மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இது போன்ற கல்லூரி எல்லாம் வந்து தொடர்ந்து வர வேண்டும். ஒரு தனிநபர் குடும்பத்துக்குள்ள போய் ஒரு கல்லூரி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதை தடுக்கின்ற பணியை நிச்சயமாக இந்த அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் செய்யும். கால நிர்ணயம் உடனடியாக நாளைக்கே அவர் சொல்லுவாங்க. கால நிர்ணயம் எப்பயுமே நாங்கள் எந்த ஸ்பாட்லையும் வந்து இன்னைக்கு இப்போ சொன்ன அடுத்த செகண்டே வேலையை ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு முடிவு எடுத்து அடுத்த செகண்டே வேலையை ஆரம்பிச்சோம். என்னுடைய நண்பர்கள் தான் போராட்டத்தில் இருக்காங்க. போராட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான். அவர்கள் அத்தனை பேர் என்கிட்ட போன்ல பேசுனா நான் அவங்கள்ட்ட போன்ல பேசிட்டா இருக்கேன். அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகள் கொஞ்சம் வேகமாக இருந்தாலும், கொள்கைகள் வேகமாக இருந்தாலும், அழுத்தமான ஒரு இடத்தோடு பேசினாலும் அதில் நியாயம் இருக்கின்ற காரணத்தினால், அதில் உண்மை இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் படிக்கின்ற வேதனை நியாயம் என்ற காரணத்தினால் இதற்காக ஆரம்பிக்கிற கல்லூரி இன்னைக்கு வந்து இப்படி தனிநபரால் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் மண்ணுக்காக கொடுக்கப்பட்ட தேவர் சமுதாய மக்களின் இளைஞர்கள் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட இந்த கல்லூரியானது நாயர் வகுப்பில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற நிலையில் அவர் எடுத்துக்கின்ற நிலையில் வேகம் இருந்தாலும் விவேகத்தோடு சிந்தித்து பார்த்தால் உண்மை இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக அங்கே போராடுகின்ற போராட்டக்காரர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருந்து சட்ட ரீதியாக அவருக்கு என்ன செய்யணும் செய்து கொடுப்போம். முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் எதிர்பார்க்கலாம். உறுதியாக முதல்வர் நல்ல முடிவை எடுப்பார். நிச்சயமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க முதலமைச்சருடைய நடவடிக்கை போற தொடர்ந்து பாருங்க, எடப்பாடி நடவடிக்கை போற பாருங்க, பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் காலதாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து அதை அறிவிப்பை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். சார், அப்ப கேரளா நாயர்கிட்ட வந்து காலேஜை பறிமுதல் செய்ய முடியுமா? சட்டரீதியாக வரும். போய் அடி சண்டை விட்டு வாங்க கிடையாது. அடிப்பதை வந்து அவங்க நான் விசாரிச்ச வரையில அவங்களுக்கு பக்கத்தில் நியாயமே இல்லை. நான் சொன்னேன் எஜுகேஷன் சொசைட்டி பேரை மாத்திருக்காங்க, பேரை மாத்திருக்கலாம், கல்லூரி எப்படி மாற்ற முடியும்? சரி சார், ஏற்கனவே பல கோடி ரூபா வந்து யூஜிசி கொடுத்ததை வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? என்னது அந்த அந்த அம்மா வந்து போலி ஆவணம் மூலம் தான் வாங்கியிருக்காங்க, அந்த பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுமா சார்? அந்த அம்மா என்னென்ன ஆவணம் கொடுத்துருக்காங்க, போலி ஆவணமா நல்ல ஆவணமா என்ன ஆவணம்ன்றத இனிமே வந்து அதிகாரிகள் போட்டு கல்வித்துறை இயக்குநர்கள் போட்டு முதலமைச்சர் உத்தரவுக்கு பின்னாடி விசாரிப்பாங்க. அதில் தெரிஞ்சுவோங்க. நீங்க பட்டவர்த்தனமா கேட்கறீங்க, பட்டவர்த்தனம் வெளிப்படுத்தமே நாங்கள் சொல்ல முடியும். அது போலி ஆவணம் நான் இப்படி நான் பார்க்காம சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வெள்ளோட்டமாக நான் பார்க்கிற முறையில் எந்த சூழ்நிலை வந்து அவங்க பதிவாளர் நான் பேசுனது காலேஜ் வந்து அந்த இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேலைகளில் தேவர் எஜுகேஷன் கொடுக்கவே இல்லை. இவர்கள் டெம்பரரி அந்த காலேஜ் சொசைட்டி உருவாக்கி இதை பதிவு பண்ணி இதை அங்கீகரித்து கொண்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து எனக்கு உள்நோக்கி பார்த்தால் மிகப்பெரிய தவறு, இது மிகப்பெரிய தப்பு. ஆக இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து பரிசீலிப்பாங்க. இங்க நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை எங்கேயோ நடக்கிற கிராமம் நடக்கிறது கூட வந்து அரசாங்கத்திற்கு கவனத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தவறு நடக்க விட மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஊருக்குள்ள 10 கிராமத்துக்குள்ள ஒரு 100 கிராமத்துக்கு இந்த சங்கதி நீ தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. முதலமைச்சர் அதை கேட்டுட்டு இருக்காரு, முதலமைச்சர் நடவடிக்கை தயாரா இருக்காரு. அதனால வந்து நடவடிக்கை உறுதியாக உண்டு. சட்ட ரீதியாக போராடி சட்ட ரீதியான வழிமுறையோடு நியாயமான முறையில் இந்த கல்லூரி எங்கே சேரணுமோ அங்கே சேரணும். சரி, போராட்டக்காரர்கள் ஏதோ கோரிக்கை வச்சிருக்காங்க, முதல்வர் பார்க்கணும். இல்லை, போராட்டக்காரர் கோரிக்கை வச்சிருக்காங்க, முதலமைச்சர் பார்க்க கோரிக்கை வச்சிருக்காங்க. முதலமைச்சர் பார்க்க நான் கூட்டு போக போறேன். முதலமைச்சர் அவங்க பார்ப்பாங்க, முதலமைச்சர் அவங்க பேசுவாரு. அவங்க கோரிக்கை கேட்டு கனிவோடு பரிசீலனை செஞ்சு துணிவோடு முடிவெடுப்பாங்க. ஓகே சார். சரி, இப்போ போராட்டத்தை கைவிட தான் அறிவிச்சிருக்காங்களா? இல்லை, அதை போய் இப்போ சொல்லி கைவிட சொல்லி நான் வேண்டுகோள் விட்டுருக்கேன். இப்போ போய் எங்கள் சார்பாக வந்து எங்கள் அமைச்சர் சார்பாக அரசு சார்பாக குட்டியப்பா எங்களுடைய மாவட்ட கலெக்டர் குட்டியப்பா போறாரு, ஆர்டிஓ போறாங்க, தாசில்தார் போறாங்க, மாவட்ட பதிவாளர் போறாங்க, எஸ்பி போறாங்க, உயர் அதிகாரி போறாங்க. இவங்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மாணவர் சமுதாய பிரதிநிதி வந்திருக்காங்க. இவங்க விவரத்தை போல சொல்லியாச்சு. அவங்க அங்கே போய் பேசி போராட்டத்தை கைவிடக்கூடிய நிலைமை சூழ்நிலையை அங்கே உருவாக்கி அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெறுகின்ற அளவுக்கு தான் விவரம் சொல்லியிருக்காங்க. ஆகவே நிச்சயமாக போராட்டத்தை கைவிடுவார் என்று நம்புகிறேன்.